ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சி யுவர் தாட்ஸ் வித் ஏஜே. உங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு அருமையான போட்காஸ்ட்டில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம காவல்துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய காவல்துறை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு, இந்தியாவோட ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ காவல்துறை அப்படின்னா என்ன? நம்மளை காக்கிறதுக்கு அப்படி தானே. நம்ம வந்து முன்னாடி ஒரு குலதெய்வம், நம்முடைய சாமி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க தப்பு பண்ணால் அவங்க திரும்ப அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பழைய காலங்களில் நம்முடைய இருந்துச்சு. ஸோ அது ரியலாகவும் நடந்துருக்கலாம். இப்போது கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும், ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டால் அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும், முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம எஜுகேட்டட், நம்ம இன்றைக்கி டெவலப்டு, இண்டிபெண்டன்ஸ், நம்ம ரியலி காசு இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காவல்துறைன்னு ஒரு இதை நம்ம உருவாக்குறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் குடும்பங்களில் ஏதாச்சும் ஒரு இது நடக்குது, ஒரு தவறு நடக்குது, இல்லை ஒருத்தங்க ரெண்டு பேர் மாறி மாறி அடி வைக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒருத்தங்க இன்னொருத்தங்களை துன்புறுத்துறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது காவல்துறையினர் அவங்க இன்வால்வ் ஆகி இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த சட்டங்கள் எல்லாம் வர முன்னாடி எப்படி இருந்துச்சு, நாமளே அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துப்போம் இல்லையா. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ரொம்ப குரூயலாக இருக்குது. ஸோ ஒருத்தங்களை அடிக்க, அவங்கள அடிக்க. ஸோ இது ஒரு தலைமுறையாக ஒரு நீண்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. எத்தனை உயிர் போனாலும் அது நிற்காது. ஸோ அதுக்காக தான் உண்மையிலே காவல்துறை ஒரு திருடின ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நமக்குள்ளே தப்பு நடக்கலாம். நாம் நம்ம வீட்டில் ஒருத்தங்க ஒரு ப்ராடக்ட்டை திருடிட்டு போயிட்டாங்க, இல்லை அதுக்காக நாம் ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணுவோம். ஒரு சம்டைம்ஸ் என்ன நடந்திருக்கலாம், அவங்க அந்த பொருளை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அடித்தது தானே, அவங்களுக்கு கொடுத்த தண்டனை தான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நம்மளாக பண்ணுவாங்க. ஸோ ஆனால் காவல்துறை இந்த சட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் ஆகுது. ஸோ இதான் உண்மை. இதுதான் நம்மளுடைய காவல்துறையோட ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய காவல்துறை எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்முடைய சட்டம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்முடைய சட்டம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை இன்னொருத்தன் அடிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி காவல்துறை தான் அடிக்கிறாங்க. ஸோ ஒருத்தன் அடிக்கிறத காப்பாற்றணும், ஒருத்தனை இன்னொருத்தன் காப்பாற்றுறதுக்கு தான் காவல்துறை. ஆனால் இன்றைக்கி அந்த காவல்துறை தான் அவனை போட்டு மிதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தனை அடித்து கொல்றதுக்கு உரிமை இல்லை, ஆனால் இன்றைக்கி அந்த காவல்துறை தான் அடித்து கொல்கிறாங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு இது லூப் ஆகுதுல்ல, இங்கேயோ ஒரு மிஸ் ஆகுது. இது மாறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல அரசியல்வாதிகள், நல்ல சட்டத்திட்டங்கள். ஸோ நான் இல்லை பிஜேபி தப்பு பண்ணாங்க, இல்லை டிஎம்கே தப்பு பண்ணாங்க, ஏடிஎம்கே தப்பு பண்ணாங்க, இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை சீமான் கட்சியாக இருக்கட்டும், இல்லை விஜய் கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாங்க விட, நாம் உண்மையிலே தப்பு பண்ணவங்களுக்கு நாம் முதல்ல தண்டனை கொடுத்தோமா, மக்களாக நம்ம தண்டனை கொடுத்தோமா? கிடையாது. இப்போ ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே தான் திரும்ப திரும்ப ஆதரிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நாம் ஒரு சான்ஸே கொடுக்கல, நீ பண்ணுறது தப்புப்பா, இதை பண்ணாத அப்படின்னு. இப்போ அந்த அஜித்குமார் கொலை லாஸ்ட் டைமில் நடந்துச்சுல்ல, ஒரு பையனை காவல்துறை கஸ்டடியில் வச்சு அடித்தாங்க, இது பண்ணாங்க. அதை நம்ம எத்தனை நாள் பேசணும்? அதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வந்துச்சா? கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு மீடியா கிடையாது. ஸோ மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும், நம்ம விழித்தரணும். ஏன் இதுக்கெல்லாம் ஒரு விஷயம்னா, குவாலிட்டி எஜுகேஷன் கிடையாது. நம்ம எஜுகேட் ஆகிருக்கிறோம், ஆனால் குவாலிட்டி கிடையாது. இனி நான் எம்எஸ்சி முடித்தேன்ப்பா, நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் கொடுத்தீங்கன்னா அவனை உங்கள் செருப்பை கலத்தி அடிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் அந்த மனுஷன் பேசுவாப்பில். அவனுக்கு எப்படா நியூட்டனில் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எனக்கு சிரிப்பாக வருது. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு நாம் எல்லோரும் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அது தெரியாது. அதான் உண்மை. நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், அவன் பிடிச்ச கொம்பிலே இருப்பான். ஏன்னா இது ஒரு அழகான தத்துவம்ல. இப்போ தான் எனக்கும் ஞாபகம் வருது. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதை முதல்ல நம்ம நம்பணும். இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சான், இல்லை ஒருத்தன் இதை தான் பண்ணுறான், இந்த கொலையை அவன் பண்ணியிருக்கிறான், இதுக்கு நீங்கள் ஒரு பாடம் படித்து கொடுக்கலன்னா அதுக்கு நம்ம எதிர்வினையை திரும்பவும் அனுபவிக்க தான் போகிறோம். அந்த அரசியல் கட்சிகள், அந்த தலைவர்கள் திரும்பவும் அதே தப்பை நம்மக்கிட்ட பண்ண தான் போகிறாங்க. அதுதான் முற்றிலும் உண்மை. ஸோ காவல்துறையை இப்போ நம்ம காவல்துறையை நான் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ இதில் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் காவல்துறைக்கு இருக்குது. என்னன்னா, ராத்திரி பகலாக அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கலனை பிடிச்சி, திருடனெல்லாம் பிடிச்சி அடைச்சி அந்த கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சி வச்சாலும், காலையில் இருக்காமல் இருக்க நம்ம கடுவாப்பேன் ஒரு கால் பண்ணி என்ன சொல்லுவான், தம்பி அவன் நம்ம அழுப்பா, அவனை விட்டுருப்பான். கஷ்டப்பட்டு தொழிலை உருண்டு அவன் எடுத்த ட்ரைனிங் எல்லாம் ராத்திரி ஓவர் நைட்டு அப்ளை பண்ணி அவனை பிடிச்சிட்டு வந்தவன் காலையில் ரிலீஸ் பண்ணிடுவான். அப்புறம் பாப்பாப்பில் என்னடா இது 2 வாரமாக பிடிச்சவனை எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சும்மா ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரி ஒரு 10 ரூபா வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணோன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகிற பயணம் தான் காவல்துறைன்ற பயணம். அதுக்கப்புறமா இன்னொன்று, இந்த அடித்து கொள்றதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. இவங்கெல்லாம் அடித்து கொள்ளான்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு அவ்வளோத்துக்கு ப்ரெஷரு. நீ அவனை பிடிச்சிட்டு வந்துடு, நீ அவனை கொண்டு வந்துடு, உனக்கு பதவி தாரேன், உனக்கு இது தாரேன். ஸோ இதெல்லாம் மாறணும்ல. இப்போ காவல்துறையினரே டியூட்டியில் இருக்கும்போது
சரக்கு அடிச்சிருக்கிறாங்க, நம்ம மது அருந்திட்டு நிறைய காவல்துறையினர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சட்டம் வரணும். ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவோம்? இன்றைக்கி கண்ட்ரோலே இல்லாத ஒரு தமிழ்நாடு தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கண்ட்ரோலே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நாம் செய்ய முடியாது, அவங்க தான் செய்யணும். அதான் வந்து அது விஜய் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, தப்பு பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய அரசாங்கம் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்படியே போனால் ஒரு நல்ல நாடாக இது வருமா? கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி ஏன்னா இதெல்லாம் பேசுகிறவங்க ஜாலியாக பேசிடுறாங்க, இதை பற்றி சொல்கிறவங்க ஜாலியாக சொல்லிடுறாங்க. ஆனால் இதை செய்கிறவங்க எல்லாம் அவங்க தான், அவங்க பிள்ளைங்க தான். அவங்க பிள்ளைக்குன்னு ஒன்று வரும்போது அதை தான் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்துக்குன்னு ஒன்று வரும்போது அதை தான் பண்ணுறாங்க. நாம் இன்றைக்கி பேசுகிற மாதிரி நம்ம இள ரத்தம் வந்து இன்றைக்கி துடிக்குது இல்லை, ஐயோ இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. இன்றைக்கி மேபி அவங்க ஏஜ்லேயும் அவங்க பேசியிருந்துருக்கலாம், பட் அது நமக்கு தெரியலை. ஆனால் பேசியிருந்துருக்கலாம். எல்லாமே மாறுது. ஸோ நாம் ஸ்டிக் வித் த பிளான் சொன்ன மாதிரி அதிலே இருக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் மாறணும். இது மாறலன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறையினுடைய அராஜகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டே அரசியல்வாதிகள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். தலைவர்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆட்சி உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கே வாக்களிங்க. ஆனால் அந்த கட்சிகள் வந்து அவங்களையே நல்லது செய்ய விடுங்க, அவங்களுக்கு இது தப்புன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா, ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு 3 வயசான பிள்ளை வந்து ஒரு மண்ணை எடுத்து இன்னொருத்தங்க முகத்திலேயே அள்ளி வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிள்ளைக்கு தெரியாமல் பண்ணுதுப்பா அப்படின்னு. அப்போ வளர வளர அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லும், அந்த பாடங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ண தவறு, அப்போ தவறுன்னு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளை அதை பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிள்ளைக்கு தெரியாதுப்பா, அந்த பிள்ளைக்கு தப்புனே தெரியாது, மன்னிச்சு விட்ரு அப்படின்பாங்க. ஸோ அதான் உண்மை. ஸோ அதே மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுக்கு மேபி தெரியாமலே இருக்கலாம் இவங்க செய்கிறது தவறுன்னு. அதை ஏன்னா நாம் சுட்டி காட்டுறதே கிடையாது. நீங்கள் அவங்கள தோற்கடிச்சிங்களா? கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டிங்களா? கிடையாது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட எதையாச்சும் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிங்களா? கிடையாது. அவன் இன்னொரு கட்சி போயிடறான். இப்போது ஒருத்தன் வந்து பிஜேபி தப்பு பண்ணும்போது ஏடிஎம்கே கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அப்படியே பிஜேபியில் உள்ளவங்க எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எப்பா இதான்ப்பா வாழ்க்கை, அவனை கேட்குறான், நாம் இவனுக்கு தான் அப்படியே பக்கத்துலேயே இருந்துருவோம் நம்ம கட்சின்னு சொல்லி. நம்ம அவன் பண்ண தப்பை நாம் என்னைக்கு கேட்குறோமோ அன்றைக்கி தான் இந்த விஷயங்கள் மாறும். ஸோ இந்த விஷயங்கள் மாறணும்னு எதிர்பாருங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இன்றைக்கி நாளைக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாம், மற்றவங்களுக்கு நடக்கலாம். ஒரு கண்ட்ரிங்கிறது ஒரு தனி மனித உரிமையை கொடுக்கணும்ல, அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான இடத்த கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக மீண்டும் ஒரு அருமையான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சும்மா